இந்த நாளின் செய்திக்கு நான் இப்படியாய் தலைப்பு கொடுக்க விரும்புகிறேன். For today's topic, sermon, I would like to give the topic as சமாதானத்துடைய போ, உன் வேதனை நீங்கி நீ சுகமாய் இருப்பாய். And go in peace, your pain has been removed. சமாதானத்துடைய போ, உன் வேதனை நீங்கி நீ சுகமாய் இருப்பாய். And go in peace, your pain is removed, and go in healing. வேணா யூடியூப்ல தமிழில் கொடுக்கும்போது சமாதானத்துடனே போ என்று கொடுத்து கொள்ளுங்க. And YouTube thumbnail you can say go in peace. ஏன்னா ரொம்ப பெருசா கொடுத்தா அப்புறம் இட சண்டைக்கு வருவாங்க. And people will come to fight if it's a big title. Not people, you. Me. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the Lord. இந்த வசனம் சொல்லுகிறது சமாதானத்துடனே போ, உன் வேதனை நீங்கி சுகமாய் இருப்பாய். So go in peace, your pain has been removed and you're healed. நான் இந்த வார்த்தையை ஆக்சுவலாக அந்த வேதத்தில் அந்த வசனம் ஒரு 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 அற்புதமான சுகத்துக்காய் கொடுக்கப்பட்டது. நான் இன்றைக்கு இதை இப்படி சொல்லுகிறேன், உன் வேதனை நீங்கி சுகமாக இருப்ப. And your pain is removed and you are healed. I'm giving like that. இந்த வேதனை அந்த வேதனை கிடையாது. Not this or that pain. உன்கிட்ட என்ன வேதனை இருக்கோ அது நீங்கி சுகமாக இருப்ப. And whatever pain is being found in you, it will be removed. ஒருவேளை அது சரீர வேதனையாக இருக்கலாம். It may be body, physical pain. ஒருவேளை அது சில பொருளாதார வேதனையாக இருக்கலாம். Or it can be pain in your provisions. இல்லை என்று சொன்னால் வேறு ஏதாவது ஒன்று உங்கள் வாழ்க்கையை கசப்பாக்கி கொண்டிருக்கலாம். Or in your life there may be some bitterness found. எதுவாக வேணா இருக்கட்டும். Whatever it may be. நான் சொல்றேன், let me tell you, உன் வேதனை நீங்கி சுகமாய் இருப்பாய். And your pain will be removed and you will be healed completely. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. நான் மாற்கு 5ஆம் அதிகாரத்தை இன்றைக்கு தியானத்துக்கு என்று எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன். Let's turn to the Gospel of Mark. மாற்கு 5:2 வாசிங்க பார்க்கலாம். Mark chapter 5 verse 2. யாரா ஒருத்தர் கொஞ்சம் இந்த மார்க் 5 அப்படியே கையில் வச்சுக்கோங்க. நீங்கள் திரும்ப திரும்ப வாசிக்க வேண்டியது இருக்கும். பாருங்க, இவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து படகிலிருந்து இறங்கின உடனே ஒரு அசுத்த ஆவியில் ஒரு மனுஷன் பிரேத கல்லைகளில் இருந்து அவருக்கு எதிராக வந்தானா. So this man came from the graveyard filled with evil spirits when Jesus was coming down from the mountain. எங்கிருந்து அவன் வரான்? Where is he coming? Not from mountain. Jesus coming. படகிலிருந்து இறங்கின உடனே. And Jesus came from the boat. படகிலிருந்து இறங்கின உடனே பிரேத கல்லையிலிருந்து ஒரு மனுஷன் அவரை நோக்கி ஓடி வருகிறான். And this man is coming from the graveyard. எங்கிருந்து வரான்? Where is he coming? கல்லறையிலிருந்து ஓடி வரான். He is coming from the grave. அப்போ எங்க தான் அவனுடைய வாசஸ்தலம், அவன் எங்க தான் தங்கி இருந்தான்? So where was he staying? கல்லறையில தான் அவனுடைய தங்குதல். He was staying in the graves. எத்தனை வேதனை இல்ல? See how painful. பாருங்க, அவனுக்கு பிடித்திருக்கிற ஒரு அசுத்த ஆவி அவனை கல்லறையிலே தங்க வைக்கிறது. மறுபடியும் சொல்லுகிறேன், let me tell you again. பிரேத கல்லிலிருந்து ஒரு மனுஷன் அவரை நோக்கி புறப்பட்டு வருகிறான். And this man from the grave is going in search of Jesus. அவனுடைய தங்குதல் எங்க தான் இருந்தது? பிரேத கல்லில் தான் அவனுடைய தங்குதல் இருந்தது. So where was his residence? It was found in the graveyard. எத்தனை வேதனை இல்ல? See how painful it is. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை பிரேத கல்லில் இருந்தால் எத்தனை வேதனையா இருக்கும். See how painful it is for a man to stay in the grave. இந்த மனுஷனுடைய வாழ்க்கை மாத்திரமல்ல, இன்றைக்கு அநேக மனிதர்களுடைய வாழ்க்கை இந்த பிரேத கல்லறைக்குள்ள தான் இருக்கிறது. And not only this man, many people are found in the graves. பிசாசு அநேகரை கட்டி பிரேத கல்லறையில் தங்கும்படி செய்திருக்கிறார். And Satan has bound many people and made them in the graveyard. பிரேத கல்லறையில் என்ன இருக்கும்? What is found in the grave? நாற்றம் பிடித்த எலும்புகள் இருக்கும். And all the skeletons and will be found there. வெளிய பிரேத கல்லறை எப்படி இருக்கும்? Will be outside. What will be there? நீங்க இந்த ஊட்டி சைடு, கோத்தகிரி சைடு, இல்லைன்னு சொன்னால் சில பாரம்பரிய திருச்சபையில் நீங்கள் போய் இந்த பிரேத கல்லறை எப்படி இருக்குன்னு போய் பாருங்க. And if you go to Ooty and all those olden areas or olden churches, those graves will be found there. எப்படி இருக்கும்? How it will be there? ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். It will be very beautiful to look at. நல்ல கிரானைட்ல வச்சிருப்பாங்க. They'll be decorated with granite stone. பாக்குறதுக்கு நல்ல ஒரு அழகான வசனம் போட்டு அழகா எழுதி வச்சிருப்பாங்க. And there'll be a verse found there beautifully written. அதனால அந்த பிரேத கல்லறையில போய் யாராவது தங்க முடியுமா? Does it mean anyone can go stay there? அதுக்குள்ள என்னதான் இருக்கும்? What will be found within? எலும்பு கூடுகள் தான் இருக்கும். And skeletons will be found there. இன்றைக்கு அநேக மனிதர்கள் வெளியே அழகான வீடு இருந்தாலும், வெளியே அழகான அந்த கிரானைட் பளிங்கு வைத்திருந்தாலும் அவர் வீடு எப்படி தான் இருக்கு? பிரேத கல்லறையை போல காணப்படுது. Even though outside they may look very beautiful like the granite, but
within, they are having skeletons. இதனோட அர்த்தம் என்ன? What does it mean? பாருங்க, அவங்க பார்க்கறதுக்கு ரொம்ப ரிச்சா, பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா எல்லாம் இருக்கு, ஆனா வீட்டுக்குள்ள எந்த சமாதானமும் கிடையாது. They look very rich and very fine on the outside, within they have found no peace at all. வீட்டுக்குள்ள வேதனையும் துக்கமும் நிறைந்திருக்கிறது. They are filled with pain. ஏன்னா பிசாசு அநேக குடும்பங்களை பிரேத கல்லறையில் தங்க வைத்திருக்கிறார். That's why Satan has made many people stay in the grave. வசனம் சொல்லுது, 3ஆம் வசனம், அவனுடைய குடியிருப்பு கல்லறைகளில் இருந்தது, அவனை சங்கிலிகளாலும் கட்ட ஒரு நாளும் கூடாம இருந்தது. And his residence was found in the grave and no one could chain him. தேவனுடைய மகிமை உண்டாகட்டும். Glory be to the பாருங்க, Lord. சிலருடைய வீடுகளிலே அவர்களுடைய குடியிருப்ப கல்லறையில இருக்கு, அவர்கள் சங்கிலியால கூட கட்ட முடியலையா. And therefore residents found in the grave, they are not able to bound them. இன்னைக்கும் கூட அநேக குடும்பங்கள் அப்படி இருக்கு. And many families are found like that. வெளியே பார்ப்பதற்கு அழகா இருந்தாலும் உள்ளுக்குள்ளே அவருடைய வாழ்க்கை எந்த சமாதானமும் கிடையாது. Outside they look very wonderful, but inside no peace at all. கர்த்தர் அவனுக்கு விடுதலை கொடுத்தார். But indeed the Lord gave him deliverance. அது ஒரு ஆச்சரியம் பாருங்க. அவன் இயேசுவை தூரத்திலே கண்டபோது ஓடி வந்து அவரை பணிந்து கொண்டு, And he saw Jesus, he came in front and fell down. வாசிங்க 6:7. And read 6:7. அவன் கல்லறையில் இருக்கிறான். இயேசுவை தூரத்தில் பார்த்த உடனே ஓடி வந்து இயேசுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு பணிந்து, உன்னதமான தேவனுடைய குமாரனே, உனக்கும் எனக்கும் என்ன ஏன் தொந்தரவு பண்ண வந்தீர்னு சொல்லி அவரை பணிந்து கொண்டான். And he saw Jesus from afar, came and knelt and worshipped in front of him and said, Jesus, what do I have to do with you? இப்போ என்ன நடந்துச்சு? அவனுக்கு ஆண்டவர் விடுதலை கொடுக்கிறார். And God now gives him deliverance. அந்த பிசாசுக துரத்து விட்டனே எங்க போய் விழுந்துருச்சு? பன்னி கூட்டத்துக்குள்ள போயிருச்சு அது. And these demons were delivered, went to the pigs. அந்த பன்னிகள் எல்லாம் செத்து போயிருச்சு. And all the pigs also died. இப்போ இயேசு அவனுக்கு விடுதலை கொடுத்துட்டு அந்த ஊருக்குள்ள போகிறார். இன்னும் அநேகரை விடுதலையாக்குவதற்கு, ரட்சிப்பின் செய்தியை சொல்லுவதற்கு அவர் அந்த ஊருக்குள்ள போகணும். And God gave him deliverance and God is moving towards the city. இப்போ என்ன பண்றாங்க அந்த ஊர் மக்கள்லாம்? வாசிங்க 17ஆம் வசனம். And read verse 17. பாருங்க, இயேசு ஒரு மனுஷனுக்கு விடுதலை, நல்ல இந்த சீனை கொஞ்சம் நல்லா கவனிங்க. Imagine this scenario very well. இயேசு ஒரு மனுஷனுக்கு விடுதலை கொடுக்கிறார். God delivers a man. அது எப்படிப்பட்ட மனுஷனுக்கு? கல்லறையிலே தங்கி இருந்த மனுஷனுக்கு. So what kind of a man? A man who's staying in the graveyard. எப்படிப்பட்ட மனுஷனுக்கு? வருகிறவர்கள் போகிறவர்களை எல்லாம் காயப்படுத்துகிற ஒரு மனுஷனுக்கு. What kind of a man is? He used to hurt everyone who's come ஒரு there. மனுஷனுடைய வாழ்க்கை மிக வேதனை நிறைந்ததா இருக்கிறது. And his man is filled with pain. அவனுக்கும் வேதனை, அவன் குடும்பத்துக்கும் வேதனை, அந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கும் வேதனை. He's pain for him, his family and all the others. அப்படி கொடிய வேதனையில் இருக்கிற ஒரு மனுஷனை கர்த்தர் விடுதலையாக்குகிறார். And God delivers this kind of a man. அப்படி விடுதலை செஞ்சுட்டு அந்த ஊருக்குள்ள அவர் போகிறார், வரார், ஊருக்குள்ள நுழைய பார்க்கறார். And after delivering this man, he goes towards the city. இப்போ அங்க இருக்க கொஞ்சம் பன்னிக செத்து போச்சு. And the pigs also died. இப்போ அந்த ஊர் மக்கள் சொல்றாங்க, The city people say, நீ எங்க ஊருக்குள்ள வரக்கூடாது. You don't enter our city. நீ ஊருக்குள்ள வந்தானே பன்னி செத்து போச்சு. And when you enter the city, these pigs died. எத்தனை வேதனையான ஒரு காரியம் பாருங்களேன். See how painful this is. அவங்களுக்கு ஒரு மனுஷன் விடுதலையானது கண்களுக்கு தெரியல. And they did not see a man being delivered. ஒரு மனுஷன் கொடிய வேதனையிலிருந்து விடுதலை அடைந்தான் என்கிற எந்த நன்றி உணர்வும் அவங்களுக்கு இல்ல. They don't have the thankfulness for the Lord delivered him. அவங்களுக்கு தெரிஞ்சது பன்னி செத்துருச்சு. And they saw only the pigs die. நீங்க ஊருக்குள்ள வரக்கூடாது. You not come to our city. இந்த மனுஷனை சுகமாக்கின தெய்வம் இந்த ஊருக்குள்ள வந்தா எத்தனை நல்லது. See how wonderful it is if God delivers such a man. இந்த மனுஷனை சுகமாக்கின இந்த பெரிய தெய்வம் ஊருக்குள்ள வந்தா எத்தனை பேர் விடுதலை ஆவாங்க. So how great is if God comes to our city as well. எத்தனை பேர் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. How many people will be blessed. அத குறித்து எந்த ஒரு கவலை அவங்களுக்கு கிடையாது. They have no thought about it at all. அவங்க கவலை எல்லாம் பன்னி செத்துருச்சு. But the pigs died there. இனி ஊருக்குள்ள வந்தா ஏதாவது நாய் சாகும். And even the dogs will die in our வேற city. ஏதாவது கழுதை சாகும். Some other donkeys may die. அதுக்கு இந்த இவர் ஊருக்குள்ள வராம இருந்தாலே நல்லது. It's better he does not enter our city. இன்றைக்கும் நம்மிடத்துல எத்தனை ஜனங்கள் இப்படி இருக்காங்க. See, in our people are found in a community like this. ஒரு மனுஷன் சுகத்தை பெற்றுக்கொள்கிறான். If man gets healed, பெரிய அற்புதத்தை பெற்றுக்கொள்றான். he receives miraculous deliverance. அவன் வீட்டுக்கு போய் சொல்றான், he tells his household, இயேசு என்ன சுகமாக்கினாரு. Jesus has delivered me. இந்த ஆலயத்துக்கு போன சுகமாக்கிட்டேன். And I've come to this church, he's delivered me. சுகத்தை வாங்கிட்டீல. Ever you have received deliverance. இனி நீ அந்த ஆலயத்துக்கு போக கூடாது. Now you don't go to the church. நான் எங்களையும் கூப்பிட கூடாது. And you should not call us as well. ஏனா நம்முடைய பழைய பாரம்பரியம் எல்லாம் ஒரு நாள் அழிய போகுது. And all our traditions will be lost. ஏய், நான் பெற்ற சுகம் கண்ணுக்கு தெரியலையா? But I have not seen the deliverance I've received. என்ன கர்த்தர் ஆசீர்வதிச்சார், அது உன் கண்ணுக்கு தெரியலையா? I have been blessed, haven't you seen that? இவர்தான் மெய்யான தெய்வம்ங்கறது உன் கண்ணுக்கு தெரியலையா? Haven't you seen this is the true God? உனக்கு எதுதான் தெரியுது? என்னுடைய பாரம்பரியம் அழிஞ்சிரும் கவலைப்படுறியே. And you're only talking about the tradition that is lost. நீ சில ஜனங்கள் பாருங்க, அந்த பாரம்பரியத்தை விட்டு வருவதற்கு அத்தனை வேதனை. And in order to leave the tradition, they don't want to come. சிலர் பாரம்பரிய சபையில இருக்காங்க.
They are in the traditional church. அங்க போறாங்க, அங்க காலையில போறாங்க, சாயங்காலம் வராங்க. அங்க அவங்களுக்கு எந்த ஒரு நன்மையும் கிடைச்சது கிடையாது. They going morning and evening. They have not received any blessing. அங்க போனா அரசியல் சண்டை நடந்துட்டு இருக்கு. They are having only politics and fights. அங்க போனா எப்பொழுதுமே சண்டை தான். And every time fighting is அங்க happening. யாரை பார்க்க போற? Whom are you going to see? அங்க நான் கடவுளை பார்க்க போறேன். Are you going to see God? கடவுள் எங்க அங்க குத்த வச்சு உட்கார்ந்து இருந்தாரா? Is God is sitting there? ஏய் அது கல்லு. That is a stone. அது வெறும் கல்லு அது. It is just a stone. அது வெறும் கட்டடம். It is just a building. அங்க நீ யாரை பார்க்க போற? Whom are you going to அங்க see? என்ன சண்டை நடந்தாலும் பரவாயில்லை பாஸ்டர். Whatever fight may happen, no அங்க problem. என்ன அரசியல் நடந்தாலும் பரவாயில்லை பாஸ்டர். Whatever politics may happen, நான் கடவுளை பார்க்க போறேன். I am only going to see God. ஏய் முட்டா பையலே. A foolish person. கடவுள் எங்க அங்க இருந்தாரு? Where is God? கடவுள் ஆராதிக்கிற இடத்துல இருப்பாரு. God is there in the worship place. அவரை தொழுகிற இடத்துல இருப்பாரு. Place where he worships. தேவ சமூகத்துல காத்திருந்து பெற்றுக்கொள்கிற வார்த்தையில இருப்பாரு. He is there in the word. உனக்குள்ள இருப்பாரு. He is in you. எனக்குள்ள இருப்பாரு. He is in me. நீ அங்க கட்டடத்துல போய் எந்த கடவுளை தேடுற? Where you are searching in the building. இருந்தாலும் நான் பாரம்பரியத்தை விட்டுற முடியாது. I cannot leave the tradition. இருந்தாலும் நான் வந்து சில என்னோட வழிபாடுகளை விட்டுற முடியாது. I cannot leave my traditions. எத்தனை வேதனை இல்ல? How painful it is. எத்தனை வேதனை இல்ல? How painful it is. இந்த ஜனங்களுக்கும் உங்களுக்கும் என்ன வித்தியாசம்? What is the difference between them and these people? அங்க போய் என்னோட ஆத்மா ஜீவன் கெட்டு போகுதே. My soul is being destroyed. அங்க போய் வந்துட்டு நான் எந்த தெய்வத்தோட எந்த பிரசன்னத்தையும் பார்க்கலையே. I am not seeing any presence of God over there. இல்ல பாஸ்டர், கொஞ்ச நேரம் அங்க நின்னு கொஞ்ச நேரம் பாடினாவே ஒரு சந்தோஷம். And if I sing there for some amount of time, இளையராஜா பாடினாலும் சந்தோஷம் தான். and even Ilayaraja songs gives you that. ஏஆர் ரஹ்மான் பாடினாலும் சந்தோஷம் தான். And even A. Rahman songs gives you peace. நீ தொழுது கொள்ளுகிற தெய்வம் அங்கே அசைவாடுகிறாரா? Is God there in the presence? இன்னும் சிலர் இருக்கிறாங்க. Even certain people are there. ஒரு அற்பமான சில காரியங்களுக்காக ஆலயத்துக்கு வர்றது கிடையாது. And for certain small things they don't come to the church. வீட்ல வந்துட்டு ஒரு நாடகம் போட்டா உனக்கு ஆசீர்வாதம் கிடைக்காது. வீட்ல நாடகத்தை போடாதீங்க. And don't actually watch this drama in the தேவனுக்கு house. பிரியமில்லாத காரியத்தை வீட்ல காமிக்காதீங்க. And don't show in the house like these things. ஆனா அதை விடுறதுக்கு மனசு கிடையாது. They don't want to leave such things. நாடகத்தை பார்க்கணும். They want to see the drama. பிசாசுக்கு பிரியமானதை வீட்ல செய்யணும். They want to do the pleasing the devil. எனக்கு ஆசீர்வாதமும் வேணும். But I also want the blessing. சாதாரண ஒரு பன்றி கூட்டத்துக்காக இயேசுவை வேண்டாம்னு அனுப்பிட்டாங்க. And for this group of pigs, why you leaving Christ? ஒரு பன்றி எனக்கு முக்கியம், நாய் முக்கியம், அங்க இருக்கிற கழுதை முக்கியம் சொல்லிட்டு வானத்தை பூமியும் படைத்த தெய்வத்தை வேண்டாம்னு வெளியே அனுப்பிட்டாங்க. And these pigs and donkeys are important to you. You are leaving Christ for this. எத்தனை பேர் அப்படி இருக்காங்க? How many people are like this? ஏன் ஆலயத்துக்கு வரல? Why didn't you come to the church? எங்களுக்கு ஒரு முக்கியமான கல்யாணம் பாஸ்டர். And this is an important marriage. எங்களுக்கு முக்கியமான ஒரு சம்பவம் பாஸ்டர். And an important incident in the வீட்டுக்கு ஒரு house. விருந்தினங்க வந்துட்டாங்க பாஸ்டர். And guests came to our house. நீ யாருக்காக யாரை வேண்டாங்கற? And for whom are you leaving? நீ யாருக்காக யாரை வேண்டாங்கற? And for whom are you leaving இந்த this மனுஷங்க person? உங்க கூட நிப்பாங்களா? These people, do you think they'll stand with you? தெய்வத்தை தவிர உங்க கூட யார் வருவா? And apart from Christ, who will come with you? நம்முடைய மரணத்துக்கு அப்புறம் வருவது இவர்தானே. And even after our death, only Jesus will ராஜாதி come. ராஜாவுக்காக இந்த அற்பமான காரியத்தை நீ மேன்மைப்படுத்துறியே. For this King of Kings, are you keeping them important? இந்த ஊர்க்காரங்க எனக்கு பண்ணி தான் முக்கியம்ட்டாங்க. And these people of the city said, if these நீங்க pigs are important, எது முக்கியம் சொல்ல போறீங்க? whom are you considering important? தேவனை தொழுது கொள்வது தான் முக்கியம். And worshipping God is more important. நம்முடைய பாரம்பரியம் அல்ல. Not our tradition. நம்முடைய மற்ற வழிபாடுகள் அல்ல. And not all our ways. ஒருவேளை முந்தி ஒரு காலத்திலே வேற ஒரு வழிபாட்டில நீங்கள் இருந்திருக்கலாம். And true, you would have been following the ancient முந்தி ஒரு ways. காலத்திலே வேற ஒரு முறைமையில இருந்திருக்கலாம். You may be in a kind of ஆனா faith, different மெய்யான faith. தெய்வத்தை ஆராதித்த பிறகு அதை விட மனசு இல்லைன்னா நீங்க எப்படி தெய்வத்தை தொழுது கொள்ள முடியும்? And after worshiping the Lord, if you don't leave such thing, how can you worship truly? கர்த்தரை தொழுது கொள்ளுகிற இடத்தில் இல்லாமல் வேற எங்க போய் நீங்கள் தொழுது கொள்ள முடியும்? And if you can't worship the Lord here, how can you worship elsewhere? உங்களுடைய வீடுகளிலே தொழுது கொண்டாலும் அவர் அங்கேயும் இருக்கிறார். And if you worship the Lord in your house, He's there. தேவனுடைய ஆலயத்தில் மாத்திரம் கிடையாது. Not only in the church. எதுக்கு ஆலயத்துக்கு வருகிறோம்? Why do we come to church? இங்கே நம்ம எல்லாம் தேவ ஜனங்கள் சேர்ந்து அவரை ஆராதிக்கிறோம். And together we worship in fellowship. அதான் நம்ம எடுத்தோம், நம்ம வீடு தான் முதல் சபை என்று சொல்லி. And that's why we have taken our families, our church. தேவன் மகிமைப்படட்டும். Glory be to the Lord. இன்றைக்கும் கூட தேவனுடைய ஆராதனையை நல்ல தெய்வத்தை அற்பமான காரியங்களுக்காக இழந்து போகிற எத்தனையோ ஜனங்கள் இருக்காங்க. How many people are there? They despise the Lord for small things. சமீபத்தில் ஒருத்தரோட சாட்சி கேட்டேன். I heard a testimony recently. அவர் ஒரு பெரிய அற்புதத்தை பெற்றுக்கொண்டார். They received a miracle. வீட்டுக்கு போய் சொல்லிக்கிறார், நான் இயேசுவை தான் வணங்க போறேன். And I'm going to only worship Jesus. அவங்க சொல்லிக்கிறாங்க, நீ அற்புதத்தை பெற்றுட்டீல. You have received the miracle, isn't it? அது போதும். That is enough. நீ நம்மளுடைய பழைய இதுக்கே நீ வந்துரு, அங்கெல்லாம் நீ போக கூடாது. And you come to our old tradition, don't go there. அவர் சொல்லிக்கிறார், அது எப்படி நான் எப்படி நன்றி இல்லாம இருக்க முடியும்? How is it possible? How can I be thankful? ஜனங்களுக்கு இவ்வளவு பெரிய அற்புதங்கள் அதிசயங்கள் நடந்தாலும் கூட அவர்கள் கண்கள் திறக்கப்பட மாட்டேங்குது. And even though great miracles happen, their eyes are not opened. ஆனா இந்த இடத்துல இன்னொரு ஆண்டவர் அதை கேட்டுட்டு அது எப்படி நீங்க சொல்லுவீங்கன்னா சொல்லல. ரைட்ப்பா, ஓகே, நான் கிளம்பிட்டார். And God did not argue over it. He just came back here. பாருங்க, பிசாசு கூட அவரை தொழுது கொண்டுச்சு.
And even the devil worshipped him. பிசாசு கூட அவருக்கு முன்னாடி முழங்கால் படிடுச்சு. And even the devil knelt down before ஆனா him. அங்க இருக்கிற மனுஷங்களுக்கு மனசு வரலையே. And these people did not have the thought. அவங்க தொழுது கொள்ள மாட்டேன்னு சொல்லிட்டாங்களே. They did not want to worship him. அப்போ இன்னொரு சம்பவம் நடக்குது. Another instance happens. எடுத்து வாசிங்க. Read for us. 19ஆம் வசனம். Verse 19. இப்போ வந்து அந்த பிசாசு பிடிச்சவன் சுகமான உடனே ஆண்டவர்ட்ட ஓடி வரான். And this man, demon possessed, he was delivered. He comes running to Jesus. அவனுக்கு நன்றி இருந்துச்சு. And he had this இன்னைக்கு thankfulness. நம்ம அநேகருக்கு நன்றி இல்லாத போல அவன் இல்ல, அவன் நன்றியோட இருந்தான். He is a very thankful and not like people today. ஆண்டவர்ட்ட வந்து கேட்டான், ஆண்டவரே நான் உங்க பின்னாடியே வந்துடுறேன். He said, Lord, I'll come behind you. இந்த நன்றி கிட்ட ஜனங்க கூட இருக்கிறதுக்கு பதிலா நான் உங்க பின்னாடியே வந்துடுறேன். Instead of staying with this unthankful people, let me come நான் behind you. அப்ப என்ன அர்த்தம்னா நான் உங்களுக்கு சீஷனாய் வந்துடுறேன். Let me come as a disciple. எனக்கு அனுமதி கொடு. Give me permission. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, The Lord says, வேண்டாம். not so. இப்போ இந்த மக்கள் நன்றி இல்லாம இருக்காங்களேன்னு சொல்லி ஆண்டவர் விட்டுட்டு போகல. And God did not say remain unthankful because of these people. அவர் சொல்றாரு அவன்கிட்ட, பரவாயில்லப்பா என்னதான் வேண்டான்ட்டாங்க, நீ உன்னோட மக்கள்கிட்ட போய் கர்த்தர் உனக்கு செய்த நன்மைகளை போய் சொல்லு. And even though they may have rejected me, you go and tell the good things. அப்ப என்ன அர்த்தம்? What does it mean? கர்த்தர் உனக்கு செய்த நன்மைகளை உன் அக்கம் பக்கத்துல போய் சொல்லு. All the good things Lord has done, you go and tell. கர்த்தர் உனக்கு செய்த நன்மைகளை உன்னோட வீட்டாரிடத்துல போய் சொல்லு. And all your relations, go tell the good things the Lord has done. அற்புதத்தை செய்தாருன்னு சொல்லு. And you tell God has done. எப்படி சொல்லணும்? How should you say? ஹெப்ரோன் மவுண்ட் சர்ச்சுக்கு போனேன். I went to Hebron Mount Church. அங்க சாம் ஜெபஸ்னு ஒரு பாஸ்டர் இருந்தாரு. And there was a pastor named Sam Jebus. அவர் சுகமாகுன்னு சொன்னாரு. He said, be healed. உடனே நான் சுகமாயிட்டேன். And immediately I was healed. அப்படி சொல்லக்கூடாது. You should not supposed to say that. இன்னைக்கு சபை வீணா போறது இங்கதான். And because church is going down because அநேக சபைகள் உருப்படாம போறது இங்கதான். because many churches are going down அநேக ஊழியர்கள் தவறான இடத்துக்கு போறது இங்கதான். many ministries are going the wrong path like this. நீங்க என்ன சொல்லணும்? What should you say? என்னை இயேசு சுகமாக்கினாரு. Jesus heal me. ஆமென் சொல்லுங்க. Amen. அல்லேலூயா. Hallelujah. இயேசு சுகமாக்கினார். Jesus heal me. நான் ஹெப்ரோன் மவுண்ட் சர்ச்சுக்கு போனேன், இயேசு சுகமாக்கினார். And then I went to Mount Church, God heal me. அப்படி நீங்க சொன்னீங்கன்னா When you say so, அவங்க இங்கதான் வந்து சுகமாகணும்னு கிடையாது, அவங்க பக்கத்துல இருக்கிற சபை கூட போவாங்க. it does not mean they have to come over here. They can go to the இப்போ church உங்க nearby. சொந்தக்காரங்க திருச்சியில இருக்காங்க. They are in Trichy. நீங்க அவர்ட்ட சாம் ஜெபா சுகமாக்கினார்னு சொன்னா அவங்க சபைக்கு போக முடியுமா, இங்க வர முடியுமா? If they say Sam Jebus is healed, will they able to come here if they are in இயேசு Trichy? சுகமாக்கினார்னு சொல்லணும். Jesus healed. அப்போ இயேசு சுகமாக்கினாரா? Truly, if Jesus healed, சர்ச்சுக்கு போனா இயேசு சுகமாக்கினாரா? Jesus healed in the church. அப்ப எங்க பக்கத்துல இருக்கிற சர்ச்சுக்கு நான் போறேன். Let me go to the nearby church. அப்போ தேவத்து நாம மகிமைப்படும். And the Lord's name will be ஆமென் glorified. சொல்லுங்களேன். Amen. அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. நம்ம இன்னைக்கு எப்படி சொல்லி பழகிட்டோம்னா அந்த ஊழியர் சுகமாக்குனார்னு சொல்லி பழகிட்டோம். How have we practiced today that man of God healed? அதனால தான் ஒவ்வொரு ஊழியர்களை தேடி ஓடுகிறோம். That's why we are running behind men of God. எனக்கு அருமையான கர்த்தர் பிள்ளைகளே, Dearly beloved, ஊழியர் சுகமாக்கல, the here ministry did not heal. இயேசு சுகமாக்கினார். Jesus healed. இயேசு சுகமாக்கினார். Jesus healed. அப்படி சொல்லி தான் பழகணும். And that's how you should practice telling அடுத்து people. பாருங்க, அவர் அவனை ஒரு ஊழியக்காரனாய் மாதிரி அந்த ஊருக்கு அனுப்பினார். And God sent him as a minister of God. இந்த செய்தியை நான் ஆக்சுவலாக நிறைய எடுக்கணும்னு நினைச்சேன். நம்ம டைம் டக்குன்னு போகுது. அடுத்த ஒரு சின்ன சம்பவத்தை மாத்திரம் சொல்லி நான் முடிக்கிறேன். Let me narrate one small incident due to the lack of time. பாருங்க, இயேசு படகில் ஏறி மறுபடியும் இக்கரைக்கு வந்து கடலோரத்தில் இருந்தபோது திரளான ஜனங்கள் அவரிடத்தில் கூடி வந்தார்கள். அப்பொழுது ஜெப ஆலயங்களில் ஒருவனாக எவரு என்பவன் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் வந்து, எவரு என்கிற மனுஷன் வந்து தன்னுடைய மகள் வேதனையாக இருக்கிறாள், மரணத்துக்கு எதுவாக இருக்கிறாள், வந்து சுகமாக்கும்படி அவரை வேண்டிக் கொள்கிறார். And one man named Jairus, he come and kneels down and asks God for healing for his daughter. 24 வசனம் வாசிங்க. And read verse number 24. அவர் அவர்களோட கூட போனார், திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்று அவரை நெருக்கினார்கள். And many people came and they were crowding around him. எத்தனை பேர் அவரை நெருக்கினாங்க? How many people were there? திரளான ஜனங்கள் நெருக்கினாங்க. A large crowd was crowding him. அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடல் ஒரு ஸ்திரீ, அடுத்த வசனம் வாசிங்க. நான் அந்த சம்பவத்தை சொல்றேன், அப்புறம் மறுபடியும் வாசிக்கலாம். Let me tell you அப்பொழுது this. பெரும்பாடல் ஒரு ஸ்திரீ, There was a woman who was bleeding for many அவளுக்கு years. அநேக வைத்தியர்களை போய் சந்தித்து அநேக ஹாஸ்பிட்டலுக்கு போய் தன் ஆஸ்தியெல்லாம் அதுக்கு செலவழிச்சிருந்தாலும். Many physicians she met and many doctors she met, she spent all her money. நம்ம சொல்றோம் இன்னைக்கு தான் ஹாஸ்பிட்டல்லாம் கொள்ளையடிக்கிறாங்க, பணத்தை புடுங்குறாங்க, அப்படிதானே? நிறைய பேர் போய் வியாதிக்காக எல்லாம் அந்த ஸ்கேன் இந்த ஸ்கேன் எடுத்து எல்லா பணத்தையும் செலவழிச்சிட்டாங்கன்னு சொல்கிறோம். இன்னைக்கு இல்லை, 2000 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு ஸ்திரீயோட சாட்சி என்ன, அவள் வைத்தியர்களுக்கு செலவு செஞ்சு போதலையாம். And we see today hospitals are robbing us all our money. But even 2000 years back the same incidents happened. அப்போ இயேசு குறித்து கேள்விட அவ சொல்றா, நான் அவருடைய வஸ்திரத்தையாவது தொட்டா நான் சுகமாயிருவேன். And she says, if I touch the garment of Jesus I will be healed. அவளுக்கு இருந்தது உதிரப்போக்கு.
அப்படிதானே? உதிரப்போக்கு அவளுக்கு இருந்தது. and she had this bleeding issue, அந்த நாட்களிலே இப்படிப்பட்டவர்கள் வந்து ஆண்களுக்கு முன்பாக நிற்க முடியாது. and they won't be able to stand in front of men. அதனால இவளுக்கு சுகமாகணும் அப்படிங்கிற ஒரு தீராத ஆசை. And she had a desire, I need to be healed. இவளோட நம்பிக்கை இயேசுவை தொட்டா போது நான் சுகமாகிருவேன். And I just want to touch this Jesus somehow. பாருங்க, அந்த இடத்துல இயேசுவை அவ மட்டும் தான் தொட்டாளா? Do you think she alone touched Jesus? வசனமே சொல்லுது, திரளான ஜனங்கள் அவரை நெருக்கி கொண்டு வந்தார்கள். And many people were crowding Jesus. அப்போ நிறைய பேர் அவரை இடிச்சிட்டு புடிச்சிட்டு இருந்திருப்பாங்க, அப்படிதானே? Many people were pushing him here and there. அவர்களுக்கு மத்தியிலே ஒரு ஸ்திரீ போய் அவருடைய வஸ்திரத்தை But தொடுறாள். silently one woman went and touched Jesus. அவள் அற்புதத்தை பெற்றுக்கொண்டாள். And she received the healing. அப்போ அங்க இருக்கிற அத்தனை பேர் மேல அந்த அற்புதம் கிரியை செய்யலையே. Why didn't this miracle work for everyone over there? இந்த ஒரு ஸ்திரீயின் இடத்துல மாத்திரம் அந்த அற்புதம் எப்படி போச்சு? Why this woman received the healing? நான் இந்த அற்புதத்தை இப்படி சொல்லுவேன் எப்போதுமே. I would say this miracle is like அவ this. இயேசுட்ட பிக் பாக்கெட் அடிச்சிட்டாங்க. And she actually had the pickpocket from Jesus. இயேசுட்ட என்ன அடிச்சிட்டா? What did she take from ஆனா Jesus? அவரே சொல்றாரு, யாருப்பா என்கிட்ட எடுத்தது? Who has taken away from me my யார் என்கிட்ட virtue? இருந்து அற்புதத்தை எடுத்துக்கிட்டது? Who has taken my virtue from me? அப்பதான் அந்த ஸ்திரியை கொண்டு வராங்க. And they brought this woman unto him. அப்பதான் நம்ம வாஸ்த வசனம் வருது, வேதனை நீங்க சுகமாயிரு. And that's why he said, your faith has healed you. எனக்கு அருமையான கர்த்தர் பிள்ளைகளே, Dearly beloved, நான் எப்பொழுதுமே சொல்லுவேன், தெய்வத்தை நீங்கள் சந்திக்கிற இடமும் தெய்வமும் அந்த மீட்டிங் பாயிண்ட் வந்துருச்சுன்னா அற்புதம் நடந்துரும். and the meeting points come when you and Jesus meet. நான் சொல்றேன், நீ சுகமாகுங்கன்னு சொல்றேன். If I say you be healed, அந்த வார்த்தை உங்களுக்குள்ள வருது, it's coming inside you, நீங்க அதை ஏற்றுக்கொள்றீங்க. and you receive it. இந்த இடத்துல தெய்வத்தை நீங்கள் சந்தித்தால் அங்க அற்புதம் நடந்துரும். And when this meeting point is there, when you meet Jesus, miracle will happen. நான் சொல்லுறதும் Me saying நீங்க ஏற்றுக்கொள்றதும் and you receiving, இந்த இடத்துல சரியா நீங்கள் தெய்வத்தை பார்த்தா அந்த இடத்துல அது அற்புதம் நடந்துரும். if you see Jesus at the right meeting point, you will receive the miracle. ஒருவேளை இவளுக்கு தெரிஞ்சோ தெரியாமையோ அந்த மீட்டிங் பாயிண்ட்ல வந்துட்டா. And whether she knows or not, she came to that meeting point. அவ போய் இயேசுவை பார்த்துட்டா. She saw Jesus. இவளுக்கு விசுவாசம் இருக்கு, தொட்டா சுகமாயிரும்ட்டு. And she had the faith she will be healed. இந்த மீட்டிங் பாயிண்ட் வந்துருச்சாங்க. That meeting point came. எனக்கு அருமையான கர்த்தர் பிள்ளைகளே, Dearly beloved, அங்க இந்த திரளான ஜனங்கள் மேல அந்த அற்புதம் போக கிடையாது. and the miracle did not have for all the ஆனால் people. ஒரு ஸ்திரீ விசுவாசத்தோடு தொட்டால் பெற்றுக்கொண்டாள். One woman received by faith. பாருங்க, அவளுக்குள்ள எத்தனையோ வைத்தியர்கள் சுகமாக்க முடியலன்னு சொல்லி அவள் எல்லாம் நம்பிக்கை இழந்திருந்தாலும், And she lost all hope because of the doctors. எல்லா பணத்தை செலவழித்து நம்பிக்கைலாம் இழந்திருந்தாலும் கூட She gave all the money to the doctors. இயேசுவை தொட்ட சுகமாக முடியும் என்றதான விசுவாசம் அவளுக்குள்ள இருந்துச்சு. But she had the faith because when I touch Jesus, I will be healed. அவ தொட்டா பெற்றுக்கொண்டா. And she touched. இன்னைக்கு நீங்க எத்தனை பேர் அவரை தொட போறீங்க? How many are you going to touch Jesus? நான் சொல்றேன், இன்னைக்கு இந்த செய்தியை முடிக்கிறேன் நான். Let me complete my sermon. போதும். இங்க எத்தனை பேர் இயேசுவை நீங்க தொட போறீங்க? அவள் இயேசுவை தொட்டாள். அவளுக்குள்ள ஒரு விசுவாசம், நான் இயேசுவை தொட்ட சுகமாயிருவேன். அத்தனை திரளான ஜனங்களுக்கு மத்தியிலே எப்படியாவது தொற்றணும் என்று முயற்சி எடுத்து அவர் அவளை தொட்டு விட்டார். இன்னைக்கு உங்களுக்குள்ள இந்த ஃபெய்த், என் வாழ்க்கையை இயேசு மாற்றுவார், என்னை சுகமாக்குவார், என்னுடைய குடும்பத்தை ஆச்சரியமாய் மாற்றி கொடுப்பார். நான் அவரை தொடட்டும், நான் அவரை தொடட்டும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நான் அவரை தொடட்டும். இந்த ஆண்டவர் சொல்றாரு, இவன் வேதனை நீங்க சுகமாயிரு. சீஷர்களே சொல்றாங்க, இத்தனை கூட்டம் இருக்கே, தொட்டது யாருன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? எனக்கு அருமையான கர்த்தர் பிள்ளைகளே, இங்க இவ்வளவு கூட்டம் இருப்பது அல்ல காரியம். அதில் உங்கள யாருக்காவது அந்த இயேசுவை இன்னைக்கு தொடட்டும். நான் இயேசுவை தொடட்டும். நான் சொல்லுகிற அந்த வார்த்தை வரும் பொழுதே நான் இயேசுவை தொடட்டும் சொல்லுங்களேன். இம்மை பொழுதிலே கர்த்தர் சுகமாக்குவார். அவர் தொட்ட உடனே அவருக்கு தெரிஞ்சிருச்சு தான் சுகமாயிட்டோம். ஆமென் சொல்லுங்களேன். வசனம் சொல்லுது, அவர் தொட்ட உடனே தன் வேதனை நீங்கிருச்சான், அவ்வளோதான், போயிடுச்சு. எத்தனை பேர் சொல்லுங்களேன், நான் இயேசுவை தொடட்டும். நான் ரிபாபாரா ஷுடரபலிமா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ரிபாபாரா ஷுடரபலிமா. அப்படியே ஜெபிங்க பார்க்கலாம். ஆமென். சுகத்துக்கு மாத்திரம் கிடையாது, வியாதி பலவீனத்துக்கு மாத்திரம் கிடையாது, கடன் பிரச்சனைகளுக்கு மாத்திரம் கிடையாது. உங்கள் உறவுகளை கர்த்தர் தொடட்டுமே. உங்கள் உறவுகள் மேலே கர்த்தருடைய பிரச்சனை வரட்டுமே. உங்கள் பிஸ்னஸ் மேலே, உங்கள் வீடுகளின் மேலே, உங்கள் பிள்ளைகளின் மேலே, உங்கள் மேலே, உங்கள் கணவரின் மேலே, உங்கள் சூழ்நிலைகளின் மேலே
ஆமென், ஸ்தோத்திரம். ஆமென். அந்த நல்ல கரம் வரட்டுமே. நான் சொல்லுகிற ஜெபத்தை என்னோடு கூட சேர்ந்து சொல்லுங்கள். அப்படியே என்னோடு கூட சேர்ந்து சத்தமாய் சொல்லுங்க, சத்தமாய் சொல்லுங்க. என் கணவரை கொண்டு வாங்க இயேசப்பா சொல்லுங்களேன். என் மகனை கொண்டு வாங்க இயேசப்பா, என் பிள்ளைகளை கொண்டு வாங்க இயேசப்பா, என் குடும்பத்தினுடைய ஆலயத்துக்கு கொண்டு வாங்க இயேசப்பா, என் குடும்பத்தில் ஒரு அற்புதம் செய்யுங்க டாடி சொல்லுங்களேன். என் குடும்பத்தில் அற்புதம் செய்யுங்க டாடி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். மகிமை, மகிமை, மகிமை. தாழ்த்துகிறப்பா, ஊழியக்காரனாய் நானும் ஆசீர்வதிக்கிறேன். என் சபையின் ஜனங்கள் குடும்பமாய் ஆலயத்துக்கு வரட்டும். ஆமென். கணவரோடு, மனைவியோடு, பிள்ளைகளோடு சந்தோஷமாக இம்மை வந்து ஆராதிக்கட்டும். தெய்வம் தாமே கிருபை செய்வீராக, குடும்பத்தின் நன்மையினால் நிரப்புவீராக. நான் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அன்புள்ள பிதாவே. ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம் தகப்பனே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்தவனுடைய அன்பும், அந்யோன்யமும் இன்றும் என்றும் கர்த்தர் வரும் அளவும் நம் அனைவருடன் கூட தங்கியிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you, God bless you.